Hey friends, hi hello வணக்கம். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மாடியூல்ல இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி அண்ட் அதில் முக்கியமாக சொல்ல போனால் மேப் பேஸ்டுன்னு வச்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸில் முக்கியமான இருக்கிறது நம்மளோட ரயில்வேஸில். ஸோ அந்த ரயில்வேஸில் பல ஜோன்ஸ் இருக்குது. ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலி தெரிஞ்சது நார்தர்ன் ஜோன், சதர்ன் ஜோன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் இதானே தெரியும். பட் அதை தாண்டியும் எக்கச்சக்கமான ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஜோன்ஸ் அண்ட் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நேம் கொடுத்துட்டு இது எந்த ஜோனுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆர்எல்ஸா ரிவர்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஜோனோட நேம் கொடுத்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்கலாம். இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங்கில் டெஃபினட்டாக கேட்கலாம். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். லைக் 2-3 ஜோன்ஸுக்கு அது வரும். அண்ட் சிங்கிள் ஜோன் ஆக்கிபை பண்ணுற ஏரியாவில் இன்னும் ஒரு ஜோன் கூட இருக்கலாம். ஸோ இது ஸ்டேட் வைஸாலாம் அவங்க பிரித்து வைக்கல. ஜென்ரலி அந்த ஜோனை அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அது என்னென்ன ஜோன் அண்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்க்க போகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் ரயில்வே ஜோன். ஸோ சென்ட்ரல் ரயில்வேஸில் வந்து மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் தான் இருக்குது. ஸோ சென்டரில் இந்தியாவோட சென்டர், இந்தியா மேப் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கள. ஸோ இந்தியா மேப் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் மைண்டில் மேப் பண்ணிட்டே வாங்க. ஸோ சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது. ஓகேப்பா. ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கல்கட்டாவில் இருக்குது. ஸோ கல்கட்டா எந்த சைடில் இருக்கும்? ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும்ல. ஸோ அதனால ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் கல்கட்டா. ஓகே. நார்தர்ன் ரயில்வேஸ் எங்கே அப்படின்னா நம்மளோட நியூ டெல்லி. நியூ டெல்லி தானே நார்த்தில் இருக்குது. நார்தர்ன் ரயில்வேஸ் நியூ டெல்லி. சதர்ன் ரயில்வேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை. ஸோ சதர்னில் ஆப்வியஸ்லி நம்ம இருக்கிற இடம் சென்னை அப்படின்னு ஞாபகம். அடுத்தது சென்ட்ரல் ரயில்வேஸ் மும்பை. அது ஆல்ரெடி வந்துட்டு ரெப்பிட்டேட்டிவாக இருக்குது. சரி, பவரில் கண்டுக்காதீங்க. அண்ட் இதோட சோர்ஸ் வந்துட்டு பிஐபியில் இருந்து அர்த்தம். ஸோ வந்துட்டு இது 100% ட்ரஸ்டட் சோர்ஸ், பயப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ வந்துட்டு சென்ட்ரல் ரயில்வே எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டா. வெஸ்டர்ன் ரயில்வே பார்த்துட்டு இன்னும் பார்க்கல. நார்தர்ன் ரயில்வே வந்துட்டு நியூ டெல்லி அண்ட் சதர்ன் ரயில்வே வந்து சென்னை. ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நான் கேட்கும் போது கரெக்டாக நீங்கள் வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். டக்குனு உங்கள் மைண்டில் வந்துட்டு அந்த ராஜஸ்தானோட அந்த மேப் ஞாபகம் வந்துக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நார்த் வெஸ்டர்ன், நார்த் வெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட நார்த் வெஸ்ட் தானே இது எல்லாம். இது ஒரு இந்தியா மேப்பு. சரி, கேவலமாக இருக்குல்ல. சரி, தட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்த் வெஸ்டர்ன் வந்து ஜெய்ப்பூரில் இருக்குது. வெஸ்டர்ன் ரயில்வே வந்து மும்பையில் இருக்குது. ஆல்ரெடி மும்பையில் என்ன ரயில்வே பார்த்தோம்? சென்ட்ரல் ரயில்வே பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் ரயில்வேயும் மும்பையில் தான் இருக்குது. வெஸ்டர்ன் ரயில்வேயும் மும்பையில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே எப்படி இருக்கும்னா சவுத் சென்ட்ரல், சவுத் ஈஸ்டர்ன், சவுத் வெஸ்டர்ன் இந்த மாதிரியே போகும். அதே மாதிரி நார்த்னா நார்த் ஈஸ்டர்ன், நார்த் வெஸ்டர்ன் அப்படி போகும். ஓகேயா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எந்தெந்த இடம்னு. இல்லை எத்தனாலும் கேட்கலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஓகே. சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் எங்கே இருக்குது? சவுத்தில் சென்டர் எதுப்பா அப்படின்னு யோசிங்க. சவுத்தில் சென்டர் எங்கே வரும்? ஆந்திர பிரதேஷ் கிட்ட வருமா? ஆந்திர பிரதேசம்னா ஹைதராபாத். ஹைதராபாத் கிட்ட எனக்கு செகண்டராபாத். செகண்டராபாடும் ஹைதராபாடும் ட்வின் சிட்டிஸ் தெரிஞ்சுக்கோல. ஸோ இந்த செகண்டராபாத் தான் நம்மளுடைய சவுத் சென்ட்ரல் ரயில்வே. சவுத்தில் சென்ட்ரலில் இருக்க ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது செகண்டராபாத். அடுத்தது சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் அகெயின் கொல்கட்டா. ஆல்ரெடி நம்ம எதுக்காக கொல்கட்டா பார்த்தோம்? ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கும் கொல்கட்டா தான், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கும் கொல்கட்டா தான். அது எப்படிதான் சவுத் ஈஸ்ட் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அவன் வச்சிருக்கா, நீங்க படிக்க வேண்டியது நம்ம கடவை. ஓகே, படிச்சுக்கலாம். அடுத்தது சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது பிலாஸ்பூர்ல இருக்கு. அதை அப்படியே படிச்சுக்கோங்க. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது பிலாஸ்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது ஹூப்ளியில் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது ஹூக்ளி கிடையாது, ஹூப்ளி. HUBLI. ஹூப்ளி அப்படிங்கிறது இந்த கர்நாடகா கிட்டலாம் வகை இடங்கள். ஓகே, அந்த மேங்களூர் அந்த ஏரியாவில் இருக்கு. ஸோ ஹூப்ளி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா. அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சவுத் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது செகண்டராபாத்ல இருக்கு. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது ஹூப்ளியில் இருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது கல்கட்டாவில் இருக்கு. அப்புறம் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது பிலாஸ்பூர்ல இருக்கு. வெஸ்டர்ன் ரயில்வே மும்பையில் இருக்கு. சென்ட்ரல் ரயில்வேயும் மும்பையில் தான் இருக்கு. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ரயில்வே கொல்கட்டாவில் இருக்கு. ஈஸ்டர்ன் ரயில்வேயும் கொல்கட்டாவில் தான் இருக்கு. அதே மாதிரி நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேயும் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கு. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, நார்த் வெஸ்ட் ஜெய்ப்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு மேப்பை ஞாபகம் வச்சிட்டீங்க. இதை படிக்கும் போதே மேப்பில் மேப் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம்லாம் மறந்து போகாது. ஓகேயா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. ஸோ நம்மளுடைய வெஸ்ட்டில் சென்டரில் இருக்கணும். அது ஜபல்பூர். ஜபல்பூர் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது ஜபல்பூர். ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது ஹஜ்பூர். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அப்படிங்கிறது புவனேஸ்வர். புவனேஸ்வர்ங்கிறது என்னது? நம்மளோட ஒடிஷாவில் இருக்குல்ல. ஸோ புவனேஸ்வர். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே. கோஸ்ட்னாலே புவனேஸ்வர். ஒடிஷாவில் நமக்கு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அந்த சாண்ட் ஆர்ட்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்களே. ஸோ கோஸ்ட்டில் தான் நமக்கு செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது? ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ அது புவனேஸ்வர்.
புவனேஸ்வர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நார்த் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது நார்த்தில் சென்டர், அது எங்கே இருக்குது? அலகாபாத். அலகாபாத்துக்கு பேர் மாற்றியாச்சு. என்னென்னு கேட்கலாம்? அலகாபாத்னும் கேட்கலாம், பிரயாக்ராஜ்னும் கேட்கலாம். ஸோ என்ன கேட்டாலுமே நார்த் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது அலகாபாத்தில் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது கோரக்பூரில் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கோரக்பூர். நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேஸ். ஸோ ஃப்ரண்டியர்ங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா கவுஹாத்தி. ஸோ ஃப்ரண்டியர் ரயில்வேஸ் அப்படிங்கிறது கவுஹாத்தி. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது கோரக்பூர். அண்ட் நெக்ஸ்ட் மெட்ரோ ரயில்வே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மெட்ரோ ரயில்வேயோ கல்கட்டா மெட்ரோ ரயில்வேயோ அது என்னன்னாலும் இருக்கட்டும், அது கல்கட்டாவில் இருக்கு. ஓகே, அது ஏன் அவங்க கொடுத்தாங்கிறது எனக்கும் ஐடியா இல்லை. பட் பிஐபியில் இப்படியே தான் லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டேன். அப்படியே நீங்களும் படிச்சுக்கோங்க. ஓகே, கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒழுங்காக படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏதோ ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது ஜபல்பூரில் இருக்குது. வெஸ்டா சென்ட்ரா இருக்கிற இடம் ஜபல்பூர். ஈஸ்ட் சென்டரில் ஹஜ்பூர். வெஸ்ட் சென்ட்ரலில் ஜபல்பூர். ஈஸ்ட் கோஸ்ட் ஞாபகம் இருக்கும் புவனேஸ்வர். நார்த் சென்ட்ரல் நம்மளோட அலகாபாத். நார்த் ஈஸ்டர்ன் அப்படிங்கிறது கோரக்பூர். அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் அப்படிங்கிறது கவுஹாத்தி. நார்த் ஈஸ்டில் வர ரெண்டுமே ஜின்னு தான் இருக்குது. ஃப்ரண்டியர்னு வந்தால் கவுஹாத்தி, சும்மா வந்தால் கோரக்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ரோ ரயில்வேன்னு கேட்டிருந்தாங்கன்னா கல்கட்டா அப்படின்னு போடுங்க. ஓகேயா, ரொம்ப பேசிக்கான டேட்டாஸ் தானே. இல்லை நீங்கள் எங்கே தெரியுமா கன்ஃபியூஸ் ஆவீங்க? சும்மா கொஷனை கொடுத்து இது என்னப்பான்னு கேட்டால் கூட ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஆனால் ஆப்ஷனை பார்த்தோன்னா இதுவும் ஜி அதுவும் ஜி, இது என்னது கோரக்பூரா கவுஹாத்தியா அப்பெல்லாம் ஞாபகம் குழப்பம் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் ஞாபகம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க. 1 or 2 times இதை ஜஸ்ட் வாசிச்சு விட்டீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அண்ட் நீங்கள் ஒன்றும் கவலைலாம் பட வேணாம். உங்களை யாரும் வந்துட்டு ரேபிட் ஃபயர் மாதிரிலாம் இதை கேட்க போதில்லை. ஜஸ்ட் அதுலேயே கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். மேட்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டினாக இருக்க போது நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் தெளிவாக மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகே, அண்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன்ஸ். ஸோ கீப் ஆன் இம்ப்ரூவிங். லைக் இன்னுமே டைம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடலாம். ரெஸ்ட் நம்ம கையில் இல்லை. let God see to the rest. So all the very best. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel order link கீழே description இருக்கும். Please do join over there. Thank you.